வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சிஎஸ்ஐஆர் நெட்டு மார்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நம்மளுக்கு இன்னும் 10-15 நாளில் எக்ஸாம் இருக்குது. ஜூலை 16th and 17th எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த நேரத்தில் நிறைய ஷார்ட்கட் கிடைச்சான்னு எல்லாருக்குமே நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்காக ரியல் அனாலிசிஸ் தான் நம்மளுக்கு வெயிட்டேஜ் அதிகமான உள்ள ஏரியா. அதுக்காக ரியல் அனாலிசிஸில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸுங்கிற டைட்டிலுக்கு கீழே இருந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸு ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நல்லா கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் செவரல் வேரியபிள்ஸில் பாதியில் எம்எஸ்கியூஸ் தான் நிறைய கேட்குறாங்க. அதனால் தொடர்ந்து ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டே வரேன். தொடர்ந்து இந்த 15 நாள் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுக்க போகிறேன். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். சிஎஸ்ஐஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் சும்மா எழுதியெல்லாம் கிளியர் பண்ணவே முடியாது. ஒரு 8 to 12 months அல்லது அட்லீஸ்ட் 6 to 8 months ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அதை சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவியாக சிலபஸ் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் இதை அச்சீவ் பண்ண முடியும். அதனால் தொடர்ந்து படிங்க. நம்மக்கிட்ட சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கான ஆன்லைன் பேட்ச் இருக்குது. வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எம்சிக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு சோஷியல் மீடியாலையும் கொடுத்துட்டே இருக்கேன். தொடர்ந்து நோட் போட்டு எழுதிட்டே வந்தீங்கன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜில் பஞ்ச் ஆஃப் எம்சிக்யூஸ் உங்கள் கையில் இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். சிஎஸ்ஐஆர் நெட் ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணி. அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இது இந்த கொஸ்டின் ஜூன் 2016 3 மார்க்ஸில் கேட்டிருக்கு. செக்ஷன் பியில் கேட்டிருக்கு. சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்னன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர். டைரக்ஷன் என்னன்னு கொடுத்துட்டாங்க I + j. அதாவது 1,1 பாயிண்டாக கொடுத்துருக்காங்க டைரக்ஷன். அதான் நான் வெக்டர் ஃபார்மேட்ல எழுதியிருக்கேன் I + j. சரியா? இதில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா the derivative of the function f at 1,1. டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் தான் கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்கு? டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் த பாயிண்ட் என்னது 1,1. டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? எஃப் டிஃபரன்ஷியபிள் தான். ஏன்னா இது பாலினாமியல் ஃபார்மேட்டில் இருக்குது. பாலினாமியல் ஃபார்மேட்டில் இது டிஃபரன்ஷியபிளாக இருக்கும்போது டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் நம்மளுக்கு del f டாட் u. சரியா? u கேப் என்னன்னா del u பை மாடுலஸ் ஆஃப் del u. del u பை மாடுலஸ் ஆஃப் del u. அப்போ del u அந்த u நம்மளுக்கு u கேப் I + j. u cap is equal to u by modulus of u. அப்போ I + j by root of 1 + 1 2. சரியா? u cap is equal to u vector by modulus of u vector. del f என்னன்னா dou f by dou x I plus j into dou f by dou y into u cap என்னது I plus j by root of 2. I plus j by root of 2. நம்மளுக்கு dou f by dou x இதை x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x by y square I plus j into இதை y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இது என்ன வரும்? x ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இது y பவர் -2 வரும். அப்போ -2x y பவர் -2 -1 into j போட்டாச்சு. I plus j by root 2. அப்போ 2x by y square I
minus 2x square by y power 3j into I dot I plus j by root 2 I plus j by root 2. இப்போ at the point என்னது xக்கு 1 yக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஒன்றாயிடும், இதெல்லாம் ஒன்றாயிடும், இங்கே இதெல்லாமே ஒன்றாயிடும். அப்போ ஆன்சர் என்னது 2i minus 2j into I dot I plus j by square root of 2. I dot I 1 j dot j 1 மற்ற எல்லாம் 0 ஆயிடும். அப்போ 2 minus 2 by square root of 2 இருக்கும் equal to என்னது 0. டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஓட வேல்யூ என்னது 0. அங்க எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஓட வேல்யூ ஏல இருக்கு 0. சரிதானா? இந்த ப்ராப்ளம் பாருங்க, இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் கமா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் எக்ஸ்னு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. த டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அட் எக்ஸ் கமா ஒய். டெரிவேட்டிவ் தான் கேட்டிருக்கு, டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் இருக்குல்ல, டெரிவேட்டிவ் தான் நம்மளுக்கு என்ன செய்திருக்காங்க கேட்டிருக்காங்க. சரியா? டெரிவேட்டிவ் வந்து இந்த இருக்கு ஃபார்முலா df. இது f1, இது f2. டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமா? டோ f1 பை டோ எக்ஸ், இது 2x. டோ f1 பை டோ ஒய், இங்கே ஒய் டைமே இல்லை 0. அடுத்தது டோ f2 பை டோ எக்ஸ், இங்கே காஸ் எக்ஸ். இங்கே டோ f2 பை டோ ஒய், இங்கே 2y. அவ்வளோதான், ஆன்சரே அதுதான். அந்த பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் தான் கொடுத்துருக்கு. டைரக்ட் கொஸ்டின் இது. இது ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஏல இருக்குது பாருங்க. ஆப்ஷன் ஏல இருக்குது இந்த ஆன்சர். சரிதானா? ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க, டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கேட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னா மாறி மாறி கேட்டுகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். ஸோ டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கும் டைரக்ஷன் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம வந்து தரவாக பார்த்து வச்சுருந்தோம்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம என்ன செய்திடலாம், அட்டன் பண்ணிடலாம். சரியா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்கு. யூ ஈக்குவல் டு யூ அங்கே வின்னு கொடுத்துருக்காங்க. v is equal to I plus 2jன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ v cap நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I plus 2j by square root of 1 plus 4. அப்போ I plus 2j by square root of 5. சரியா? del f என்ன அப்படின்னா del f என்னது dou f by dou x into I plus dou f by dou y into j. dou f by dou x x வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா yi, y வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா xj. சரியா? டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் என்னது del f டாட் u கேப் ஈக்குவல் டு yi plus xj into I plus 2j by square root of 5. square root of 5. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y plus 2x by square root of 5. அட் த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா a1, a2ன்னு கொடுத்துருக்கு. a1, a2னா அப்போ a2 plus 2a1 by square root of 5. அட் த பாயிண்ட் a1, a2 கொடுத்துருக்கு. எக்ஸுக்கு a1, ஒய்க்கு a2 போட்டிருக்கேன். அப்போ a2 plus 2a1 by root of 5. இதில் a2 plus 2a1 எங்கே இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தானே, அதை நம்ம என்ன செய்ய வேண்டாம், கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. சரிதானா? அதாவது ரியல் அனாலிசிஸை நம்ம ரொம்ப டஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அப்படி கிடையாது. அதில் உள்ள நுணுக்கங்கள், அதில் உள்ள ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள உண்மை.
இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நான் தொடர்ந்து கொடுத்துட்டே வரேன். நம்ம கூட தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு ரியல் அனாலிசிஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் கொடுக்க போகிறேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒரு எம்சிக்யூ கொடுத்துட்டே இருக்கேன். சப்ஜெக்டில் டச்சிலே இருக்கும். கலெக்ட் பண்ணி எழுதிட்டே வந்தீங்கன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜில் பஞ்ச் ஆஃப் எம்சிக்யூஸ் உங்கள் கையில் இருக்கும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டினையும் ரெக்கார்டடாக கொடுப்பேன். அதுக்கு பிறகு 10 இயர்ஸ் கொஸ்டினை லைவில் சால்வ் பண்ணுவேன். டோட்டலாக 20 இயர்ஸ் கொஸ்டினும் டீட்டெயில்டு கான்செப்ட் லெக்சர்ஸும் இருக்கும். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பிளேலிஸ்ட்லேயும் பிளேலிஸ்ட் லிங்க் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள். அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள்.